அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு காசு மாற்றி போட்டுட்டேன். அது 301 391 ரொம்ப நேரமாக கன்ஃப்யூஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் காசு மாற்றிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் தான் காசு போகலை. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கேட்டேன், இது 301 இல்லை 391 பாருவே அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னால் 301 தான் அப்படின்ட்டு. அம்மா சுய உதவி குழுவில் வந்துட்டு இருக்காங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை பேனாவோ பென்சிலோ வச்சு கிறுக்கி வச்சுருக்காங்க. அக்கௌண்ட்டு புக்கில் நம்பரு சின்னமாக தான் இருக்கும். அது அக்கௌண்ட்டு புக்கே எங்கள் மாட்டு பழசு. அது பேங்க்கில் வந்து சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கு மாற்றி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க்லேயே பார்த்துட்டாங்க, அது கிளியராக வந்துட்டு இல்லை அந்த நம்பர் ஒழுங்காக. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிகிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கோன்ட்டு எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு சில பேரோட கருத்து என்ன அப்படின்னா, காசு நிறைய வச்சுருக்கோம் அதான் இப்படி போட்டிருக்கு, அவங்கக்கிட்டேலாம் காசு வாங்க முடியாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட காசு போட்டோன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க எடுத்து தரேன்ட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் காசு கைக்கு வரல, அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க நம்மளுக்கு உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, உதவி பண்ண வந்தால் உதவியில் பண்ண வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. காசு வந்துட்டு நிறைய இருக்கானா எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு துபாயில், சரிங்களா? இவங்கள மாதிரி ஊரை ஏமாற்றியோ ஊரில் ஏச்சோ ஊரில் போயோ வந்து சம்பாதிக்க கிடையாது. கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை ஐயோ இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது வந்துட்டு கஷ்டப்பட்ட காசு போனால் போயிட்டு போதுன்னு விட முடியுமா சொல்லுங்கள்?